உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா, உங்களோட கண்ணை பரிசோதனை செஞ்சுக்கணுமா, நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் டாக்டரை அணுகலாம். என்ன செய்யணும்? நான் சொல்கிறது விண்டோ சார்ட் அப்படின்னு நான் ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கு பேர், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேலண்டரோ ஒரு சின்ன ஃபோட்டோவையோ உங்களோட வீட்டில் இருக்கிற விண்டோவில், கம்பி இருக்கிற விண்டோவில் மாட்டினுங்க சென்டராக. நீங்கள் என்ன பண்ணணும், வாரம் ஒரு முறை அதுலேருந்து ஒரு 10 to 15 ஃபீட்டில் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ரைட் ஐ மூடி லெஃப்ட் ஐயால் பார்க்கணும், லெஃப்ட் ஐ மூடிட்டு ரைட் ஐயால் நம்ம பார்க்கணும். இது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ போட்ட ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை அதில் உள்ள எழுத்துக்களோட நீங்கள் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கிடணும். அதை வச்சுட்டு இதே மாதிரி மெத்தடில் ரைட்டையும் தனித்தனியாக படிக்கிற டிஸ்டன்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? அதாவது நீங்கள் அந்த கேலண்டரையும் அந்த ஜன்னலையும் பார்க்கும் பொழுது அந்த கேலண்டரில் எழுதியிருக்கிறதோ அந்த பொம்மையில் இருக்கிற அழகோ ஏதாவது ஒன்று குறைபாடு ஆச்சு, அதில் ஒரு கருப்பு வந்ததுனாலோ, இல்லை என்றால் அந்த ஜன்னலில் இருக்கிற நேர்கம்பியோ படுக்கிற கம்பியோ இது ரெண்டில் எதுலேயோ ஒன்றில் வளசல் ஏற்பட்டாலோ நீங்கள் உடனடியாக கண் மருத்துவரை அணுக வேண்டும். இது ஒரு டெஸ்ட்டு. ரெண்டாவது டெஸ்ட்டோட ரிசல்ட்டும் இதே மாதிரி தான். நீங்கள் படிக்கும்போது அதை ஒரே எழுத்தில் படிச்சிருப்பீங்க. சட்டுன்னு படிக்கும்போது உங்களுக்கு அந்த எழுத்து சரியாக தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட நரம்பில் வீக்னஸ் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டு ரெண்டையும் நீங்கள் வீட்டில் வாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய குறைபாடு ஏற்பட்டால் உடனேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்று கண்ணை காப்பாற்றிக் கொள்ளலாம்.